சென்னையை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் உழைக்கும் மக்களின் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் அமைதியான சென்னையில் உழைக்கும் உழைப்பாளர்களை பற்றிய இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மே தினம் என்றாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது உழைப்பாளர் தினம்தான். பகலில் வேலை செய்பவர்களுக்கு மத்தியில் இரவிலும் வேலை செய்பவர்களின் தேவை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அனைவரும் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கும் வேளைகளில் தங்களின் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இரவில் வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். பிகாம் முடித்தேன். நான் முடித்து ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது மந்த்லி பே 6 தான் தரேன்னாங்க. ஏன்னா இப்போ எனக்கு வீடு பூந்தமல்லி, அங்கேருந்து பெட்ரோல் கன்வென்ஸு எல்லாமே ட்ரை பண்ணேன். பார்த்தா மந்த்லி நமக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 தான் வர மாதிரி இருந்துச்சு. சரி, எதுக்கு அடுத்தவங்ககிட்ட வேலை செய்யணும், அதனால் நம்மளே ஓனாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டில் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணேன். ஏதோ வருது எனக்கு வருமானம். தன் குடும்பத்தோடு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்க முடியாத நிலையில் இரவு நேரத்தில் வேலைக்கு செல்வதால் தங்களின் பொருளாதார பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும் என நம்புகின்றனர் இவர்கள். இப்போ பகலில் ஓட்டுறதுக்கு நைட்டு ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ பகலில் 100 ரூபா போடுறேன்னா இப்போ நைட்டில் அது கூட ஒரு 50 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கோசம் நைட்டு ஓட்டுறோம். பஸ் வருதுன்னா ஆக்சுவலாக நாங்கள் போய் கேட்குறோன்னா சவாரி நாங்கள் கூப்பிட்றோம், கெஞ்சி கூப்பிட்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் நின்றுடுறாங்க ஓரமாக. மொபைல் எடுத்து டப்புன்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு 5 செகண்ட் தான் டப்புன்னு புக் பண்ணி கேப் வந்துடுது. அதில் என்ன ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் கம்மியாக வருது. அந்த 30 ரூபா 40 ரூபா நாங்கள் கம்மியாக நாங்கள் வரேன்னு சொன்னால் கூட வரமாட்டாங்க. பெரியவர்கள் தான் இரவு நேரங்களில் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இணையாக சிறுவயது இளைஞர்களும் கூட இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றனர். தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதலாளி பார்த்துக் கொள்வார் என்று கூறும் இளைஞர்களுக்கு முதலாளித்துவ சமூகம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இல்லாமல் இல்லை. போலீஸும் பிடிப்பாங்க, அடுத்தவங்க சேத்துல ஓட்டும்போது ஒட்டாரா தம்பி அப்படி பண்ணி கிழிச்சு கூட போடுவாங்க நிறையா பேர். இப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் பேசி சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் நைட்டு 2 மணி 3 மணிக்கு கிளம்பி போய் விடிஞ்சு 9 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஓட்டினா ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளோன்னு எங்களுக்கு தருவாங்க. அவ்வளோதான், நமக்கு அவ்வளோ தெரியாது. எங்கள் ஓனர் தான் எதாக இருந்தாலும். வெளி மாவட்டங்களில் இருந்து வேறு மாவட்டங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. படித்த இளைஞர்களுக்கு தகுதியான வேலைகள் இல்லாததால் அன்றாட தேவைகளுக்காக ஏதோ ஒரு வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏன்னா அப்படி படிச்சுட்டு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிய, பார்த்து வேறு வேலை எதுவும் பார்க்கக்கூடாதா, இல்லை வெளிநாடு எதுவும் போகக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2 வருஷம் 1 வருஷத்தில் போகலாம்னு இருக்கேன். உழைப்பாளிகளின் இடம் என்பது சமூக அமைப்பு சார்ந்து மாறுபட்டு உள்ளது. சமூகத்தின் தன்னிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூட முடியாத நிலையில் எதையோ எதிர்பார்த்து மாற்றத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உழைப்பாளர்கள். ஒவ்வொரு முதலாளிகளின் சிரிப்பிற்கு பின்னாலும் உழைப்பாளிகளின் வியர்வைகள் தான் இருக்கிறது. உழைப்பு உற்பத்தியில் முக்கிய பங்களிப்பாற்றும் மிகப்பெரிய சக்திதான் உழைப்பாளர்கள். தொழிலாளர் வர்க்கத்திடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்களை பிணித்திருக்கும் சங்கிலிகளை தவிர. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர்கள் தாமோதரன் மற்றும் விஜயலட்சுமி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.